மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மதுரை சோழவந்தான் தொகுதியில் மக்களிடையே உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களுடைய மகத்தான ஆதரவு பேரில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இன்றைக்கு நம்முடைய விவசாயி ஏழை தொழிலாளி அந்த தொழிலாளிகளுக்கு வீட்டு மனை இல்லாமல் இருக்கும், இல்லது பல பேருக்கு குடிசையிலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள். இப்படிப்பட்ட மக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தவுடன் அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். இப்ப கட்டுற வீடு மாதிரிலாம் இல்லை, பல லட்சம் மதிப்புள்ள வீடுகளை கட்டி கொடுக்கப்படும். இந்த ஏழைகளுக்காக இந்த ஏழை மக்களும் மற்றவரை போல சிறப்பாக வாழ வேண்டும். அது பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய கனவு, அம்மாவுடைய கனவு. அதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் நிறைவேற்றப்படும் என்ற செய்தியை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அதுபோல இன்றைக்கு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுது எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் தைப்பொங்கல் அன்று விலையில்லா வேஷ்டி சேலை வழங்கினாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு அந்த திட்டத்தை இன்றைக்கு முறையாக செயல்படுத்தல. சில இடத்துல வேஷ்டி கொடுத்தா சேலை கொடுக்கறதில்ல, சில இடத்துல சேலை கொடுத்தா வேஷ்டி கொடுக்கறதில்ல, சில இடத்துல ரெண்டுமே கொடுக்கறதில்ல. அதுலேயே ஊழல். ஏழைகளுக்கு கொடுக்கப்படுகின்ற வேஷ்டி சேலையில கூட ஊழல் செய்கின்ற அரசு திராவிட. ஆக அண்ணா திமுக அரசு மலர்ந்தவுடன் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் கொண்டு வந்த இந்த ஏழைகளுக்கு வழங்கப்படுகின்ற தைப்பொங்கல் என்று வழங்கப்படுகின்ற வேஷ்டி சேலைகள் தரமாக உரிய நேரத்தில் வழங்கப்படும். அதோட அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு ஒவ்வொரு தீபாவளி என்றும் நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் சேலைகள் கொடுக்கப்படும். அற்புதமான சேலை கொடுக்கப்படும். அவர்களும் மகிழ்ச்சியோடு அந்த பண்டிகை கொண்டாட வேண்டும். இதையெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திட்டத்திலே இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன். இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. இது ஒரு குடும்ப ஆட்சி. குடும்பத்துக்கு மட்டும்தான் இந்த ஆட்சி பயன்படுது, நாட்டு மக்களுக்கு அல்ல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது பல்வேறு திட்டங்களை கொண்டு நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம். இது கிராமம் சூழ்ந்த பகுதி. விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள், தாழ்த்தப்பட்ட மக்கள், ஏழைகள் நிறைந்த பகுதி. இந்த பகுதியில் இருக்கின்ற அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் கிட்டத்தட்ட 41% பேர். எத்தனை வருவேன்? ஆக இது ஏழைகள் நிறைந்த பகுதி. இந்த பள்ளியிலே படிக்கின்ற மாணவ செல்வங்கள் நம்முடைய சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவரெல்லாம் ஒரு 12,000 ரூபாய் போட்டு லேப்டாப் வாங்க முடியாது. அம்மா அவர்கள் இந்த கிராமத்தில் இருக்கிற பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் திறமையானவர்களாக, அறிவுபூர்வமான மாணவர்களாக உருவாக்க வேண்டும் என்பதற்கு சிந்தனையிலே ஒதுக்கப்பட்ட திட்டம் லேப்டாப் கொடுக்கின்ற திட்டம். இன்றைக்கு 10 ஆண்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 52,35,000 மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்தோம். இதற்காக 7,300 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த திட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க. ஆக ஏழை மாணவர்களுக்கு சிறப்பான கல்வி கிடைக்க வேண்டும், அந்த மாணவர்கள் திறமையான மாணவர்களாக உருவாக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட அற்புதமான இந்த லேப்டாப் கொடுத்து கல்வியை சிறப்பாக இந்த மாணவர்களுக்கு கொடுக்கின்ற திட்டத்தை கூட ரத்து செய்த அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். மீண்டும் அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடன் இந்த மாணவ செல்வங்களுக்கு லேப்டாப் கொடுக்கப்படும். அதே போல இன்றைக்கு கிராமத்தில் பள்ளிக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் 41% பேர், 3,80,000 பேர் படிக்கிறாங்க. இந்த 3,80,000 பேர் மாணவர்கள் மருத்துவராக வேண்டும். அப்படி அவருடைய கனவு நனவாக என்பதற்காக 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகரம் வரை அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் 2,818 பேர் மருத்துவ கல்வி கிடைச்சிருக்கு. இந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக தேர்வானவர்கள் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்கள், ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த முடியாது. அதற்காக அரசாங்கமே மருத்துவ கல்வி கட்டணத்தை செலுத்தி இன்றைக்கு அந்த மாணவர்கள் சிறப்பாக மருத்துவ கல்வி கிடைக்க செய்த அரசு அதிமுக அரசாங்கம்.
இதையெல்லாம் ஏழைகளுக்காக கொண்டு வந்த அரசு கிராமப்புற நம்மை போல் இருக்கின்ற கிராமத்திலே வாழ்கின்ற மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றப்பட்ட அரசு அதிமுக அரசாங்கம். அதே போல 100 நாள் வேலை திட்டம் திராவிட முன்னேற்ற கழக தேர்தலில் சொன்னாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா 100 நாள்ல 150 நாளாக உயர்த்தினாங்களாமா? 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினாங்களா? அந்த திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்தாங்க. அதே போல 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற தொழிலாளிக்கு சம்பளம் உயர்த்தினாங்களா? இன்றைக்கு இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த அந்த தொழிலாளிக்கு முழுமையா சம்பளமே கொடுக்காத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்ற அடிப்படையிலே மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு இந்த ஏழைகளுக்கு 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த இந்த ஏழை மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சம்பளத்தை அதிமுக கட்சி பெற்று தந்தது. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா விடை சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம். பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி இடைவெளி விஜய் பெரிய கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.